அழகே அழகு சீரியல்ல தங்கராஜா அசிங்கப்படுத்தினங்காட்டி மதி மேல சுரேஷ் ரொம்பவே கோவமா இருக்காரு. கோபத்தின் உச்சத்தை காட்டும் அருமையான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தங்கராஜ் கார் எடுத்துட்டு கிளம்புனதும் சுரேஷ் வீட்டுக்குள்ள வராரு. மதின்னு சத்தம் போட்டுக்கிட்டே உள்ள வராரு. மதி வந்து எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு கத்துறேனா? அவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு எப்பேற்பட்ட முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே? எதுக்காக இப்படி அவமானப்படுத்தின அப்படின்னு சுரேஷ் கத்துறாரு. அதுக்கு மதி இருந்துகிட்டு, யாரு? நானும் அவரை அவமானப்படுத்தினேன்? அவரு தான் முதல்ல என் தங்கச்சியை அவமானப்படுத்தினாரு. அவர் வயசு பொண்ணை என்ன வேணாலும் சொல்லி அவமானப்படுத்தலாமா? அவளுக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் கூட அதை யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம், இவ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீல, இவ மட்டும் எதுக்காக யார் கூடயும் ஃபோனில் பேசணும்? அப்படி என்ன ஃப்ரெண்டு வேண்டி கிடக்கு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, ஒரு பொண்ணு யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது, அது அவளோட விருப்பம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி முன்னுக்கொட்டுற மாதிரி கேள்வி கேட்கறது, அடுத்தவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறது, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, சொல்லுவீங்க, ஏன் இதே உங்கள் மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டான்னு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு சுரேஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. மதியோட அப்பா இருந்துக்கிட்டு, மதி மாப்பிள்ளை கிட்ட கூட கூட பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மதி, அப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இவர் என்ன பேசினாலும் நான் அமைதியாக இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு மதி கேட்குறாங்க. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்கிட்டயே எப்படி பேசுகிறான்னு? இப்படியே தான் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு சண்டை, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை கட்டுறா, என்னால் வச்சு சமாளிக்கவே முடியலை, எல்லாத்துக்கிட்டையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதியோட அப்பா, என்ன மதி இதெல்லாம், நான் உன்னை அப்படியா வளர்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, அப்பா அவர் சொல்கிறத நம்பாதீங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொண்ணுங்களை அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க, அடிமையாக்கி எல்லா வேலையும் பொண்ணுங்களே செய்யணும், பொண்ணுங்க வேற பசங்க வேறன்னு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, அதை நான் எதிர்த்து கேள்வி கேட்டால் நான் கெட்டவளாகிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதியோட அம்மா, இங்கே தான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா போன பக்கமும் நீ அதை மாற்றிக்கலையா மதி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, நான் எதுக்காக மாற்றிக்கணும், நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் பேசுறது கரெக்டு தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ், ஆமாம் நீ பேசுறது கரெக்டு, நீ மட்டும்தான் கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சுரேஷ் ரொம்ப கோவமாகவே கத்துறாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, டேய் சுரேஷ் விடுடா, அவர் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா நீ சும்மா இரு, எப்போ பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இப்போ அவர் அப்படி என்ன கேட்டுட்டாரு? எல்லாரும் மாதிரி அக்கறையாக தானே கேட்டாரு, இவ பாட்டுக்கு யார் கூடயே பேசிட்டு இருந்தா யாராக இருந்தாலும் கேட்கத்தானே செய்வாங்க, அவளுக்கு என்ன அப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கையில ஃப்ரெண்டு கூட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, அவ ஏன் தங்கச்சி, யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு கேட்குற உரிமை எனக்கே கிடையாது, அவருக்கு யார் கொடுத்தது? நீங்கள் வேணா உங்கள் தங்கச்சியை பேசினா கம்முன்னு இருப்பீங்க, ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது. பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. இதை பார்த்தா மதியோட அப்பா அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் எங்கள் முன்னாடியே அடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் மரியாதை கொடுத்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இனி ஒரு நிமிஷம் கூட நீ என் கூட இருக்கக்கூடாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பாக்கியராஜும் மலரும் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தா ராகவனும் லக்ஷ்மியும் இருக்காங்க. விஷயம் எதுவுமே தெரியாதவங்களுக்கு. மலர் உள்ள பயந்துக்கிட்டே போறா. அப்படி லக்ஷ்மி இருந்துக்கிட்டே, என்ன நீங்க மட்டும் வரீங்க, அந்த ரம்பாடி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லை ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதுக்கு லக்ஷ்மி, ஓஹோ அம்மனி அதை இங்கே சொல்லிட்டு போக மாட்டாங்களோ, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி விடுறாங்களா, எங்களுக்கு என்ன மரியாதை, எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்லாம் தோன்றதில்லை, அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறா அப்படின்னு லக்ஷ்மி பேசுகிறாங்க. அதை கேட்ட பாக்கியராஜ், அம்மா விடுங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கா, அப்படி இல்லை அதான் பார்த்ததும் இருக்கணும்னு தோணிருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, ஏ மலரு நீ என்ன சமைச்சு வச்சுட்டு போனையோ, ஒரே காரம், எங்கனாலேயே முடியல, வயிறெல்லாம் எரியுது, போ ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், என்ன பூகம்பமே வெடிச்சாலும் இவங்களுக்கு மட்டும் இது குறையறதில்ல அப்படின்னு வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே போய் ஜூஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவை மடியில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா கிட்ட, என்னம்மா உங்கள் சித்தி வீடு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு ராகவன். நல்லா இருந்தது தாத்தா, அங்கே இருந்த தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா ஜாலியாக பேசினாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, எங்களை விடவா ஜாலியாக பேசினாங்க, அதெல்லாம் நடிப்பு பாப்பா, நீ நம்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் உள்ளே இருந்துக்கிட்டே, குழந்தைகிட்ட என்ன சொல்லி வைக்கிறாங்க பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ இவ வேற அங்கே நடந்ததை சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.
அப்புறம் ஏ குட்டி இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துகிட்டு, ஏன் இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற, கொஞ்ச நேரம் எங்க கூட உட்கார்ந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்றாங்க. நீ இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்னென்ன சாப்பாடெல்லாம் போட்டாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாப்பா எல்லாமே போட்டாங்க, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்க சித்தி ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா, இல்லை பாட்டி அங்கே சண்டை வந்துச்சா, அப்போ சித்தப்பாக்கும் சித்திக்கும் பயங்கர சண்டை, அதனால சித்தப்பா நீ வராதன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு உண்மையை போட்டு சொல்லிடுது. மலர் அங்கே நின்றுட்டு எவ்வளவோ செய்கை காமிச்சும் குழந்தை அதை கவனிக்கவே இல்லை. இதை கேட்ட லக்ஷ்மி, ஓஹோ அதுதான் விஷயமா, இதைத்தான் மறைச்சாங்களா, ஏய் மலரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னடி நடந்ததாங்க, எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து மறைக்கிறீங்களா எங்ககிட்ட, எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, என்ன நடந்ததுன்னு ஒழுங்கு மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர், ஒன்றும் நடக்கல அத்தை, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ சண்டை போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லை நான் சுரேஷை கூப்பிட்டு கேட்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் அதுக்கப்புறம் அங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, ஓஹோ இதெல்லாம் நடந்ததா, இங்கே எங்களை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு மாப்பிள்ளைய அங்கே வர வச்சு வேற அவமானப்படுத்தினாளா இவளுக்கு இவ்வளோ தைரியம் எங்கிருந்து வந்துச்சு, நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அவமானப்படுத்துறதுக்கு அவ யாரு அப்படின்னு ராகவன் ரொம்பவே கோவப்படுறாங்க. லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, அவளுக்கு ரொம்பவே வாய் திமிரு அதிகமாயிடுச்சுங்க, இங்கே பேசுனது பத்தாதுன்னு நம்ம மாப்பிள்ளைய விருந்துக்கு வர வச்சு அங்கே அவமான பேரப்படுத்தியிருக்காங்க, அவங்களையெல்லாம் என்னதான் பண்ணுறது, இப்போவே உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மி கோவப்படுறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லைங்க அத்தை, தங்கராஜ் மாப்பிள்ளை மேலேயும் தப்பு இருக்குது, அவர் தான் ஃபஸ்ட்டு அறிவோட ஃபோனை எட்டி பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை எட்டி பார்த்தா இப்போ என்னவா, அதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சாங்களாமா, இவ எனத்துக்கு எல்லாத்துக்கு முன்னாடி கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு கூட பேசணும், மாப்பிள்ளை கரெக்டு தான், இவளாட்டத்தானே இவ தங்கச்சியும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கொஞ்சம் ஓவராகவே பேசிடுறாங்க. ஏங்க இப்போவே கிளம்புங்க, போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடலாம், மாப்பிள்ளை வேற என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க லக்ஷ்மி. ராகவனும் லக்ஷ்மியும் மலர் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம ஆட்டோ பிடிச்சிட்டு மதி வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிடுறாங்க. அங்க மதி வீட்டுக்கும் போயிடுறாங்க. உள்ள போனதும் மதின்னு சத்தம் போடுறாரு ராகவன். உடனே மதியோட அப்பா அம்மா வெளியில வந்து, வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், இந்த மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆமா எங்க வீட்டு மாப்பிள்ளைய அவமானப்படுத்துறதுக்கு உங்க பொண்ணு யாரு அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு, ஏதோ பேச்சுவாக்கில் சண்டையாயிடுச்சு சம்பந்தி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சண்டையாயிடுச்சு, அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தி தாட்டி விடுவீங்களா, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவர் எங்கள் வீட்டுக்கு எப்படிப்பட்ட முக்கியமானவர் தெரியுமா, ஏன் உங்களுக்கு தெரியாது, உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே அவர் தானே அப்படிங்கிற மாதிரி ராகவன் கோவப்படுறாரு. மதி மேல இருந்து கீழே வராங்க. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னது கத்திரமா, பார்த்தீங்களாங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் மரியாதைய கத்திரமாமா இல்ல, ஏண்டி அம்மா எங்க வீட்டு மாப்பிள்ளைய அவமானப்படுத்த சொல்லி எத்தனை நாளாமா காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, யாரும் யாரையும் அவமானப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்கல, அவங்கவுங்க நடந்துக்கிற மரியாதையை பொறுத்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு மதி சொல்றாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, அப்படி என்ன எங்க மாப்பிள்ளை தரக்குறைவா நடந்துக்கிட்டதை நீ கண்ட, உன் தங்கச்சி பண்ணதை விடவா என் மாப்பிள்ளை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் தங்கச்சி என்ன வேணாலும் பண்ணட்டுமே, அது எங்க வீட்டு பிரச்சனை, அதுல ஏன் அவர் தலையிடுறாரு, அதனாலதான் நான் கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.